பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா சாப்டர் 4 verse 7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, சிறிய பொருட்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சிறிய பொருட்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை உங்களுக்கு ரேமாவா அந்த நாளில் கர்த்தர் தருகிறார். அநேக வேளைகளிலே கர்த்தர் நமக்கு தருகிறதான தரிசனம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான திட்டங்கள் அது பெரியவையாக இருக்கும். நாம் சிறியவர்கள் தான், நம்மிடத்தில் இருப்பவைகளும் சிறிய காரியங்கள் தான். ஆனால் இந்த சிறிய காரியங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை யோசிக்கிறார். இதுதான் தேவனுடைய அனாதி தீர்மானம். யோசித்து பாருங்கள். கர்ப்பமே இல்லாதவள் சாராள். கர்ப்பம் வென்று போனதல்ல, கர்ப்பப்பையே இல்லாதவள் சாராள் என்றுதான் எபிரேயத்திலே மூத்த மொழியிலே சொல்லப்படுகிறது. சாரா ஹேட் நோ வூம். ஆனால் அவளை தான் அழைத்தார். சரீரம் செத்துப்போன ஆபிரகாமை தான் அழைத்தார். அவர்களிடத்திலிருந்து ஒரு குழந்தை அல்ல, அவர்களிடத்திலிருந்து ஒரு நேஷன், ஒரு சந்ததியை கர்த்தர் பிளான் பண்ணுறார். இப்படிலாம் ஆண்டவர் யோசிப்பார். இப்படி தான் ஆண்டோடைய யோசனை இருக்கும். ஆனால் நம்ம யோசனை தான் எப்போதுமே மனுஷ யோசனை. அதனால் நம்ம 1+1+1 தான் யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி யோசிக்கிறவர் அல்ல. அவர் ரொம்ப விஸ்தாரமாக யோசிப்பார். அவர் 1+1+லாம் போக மாட்டார். அவர் n+n+ன்னு தான் போவார். ஏன்னா ஆண்டவருடைய யோசனையும் திட்டங்களும் அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம கொடுக்குறதான வார்த்தை இந்த இடத்துல என்னென்னா, ஒரு கல் ஒரு நூல் தான். இந்த செருபாபேல் கையில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இடிக்கப்பட்ட சாலமோனின் ஆலயத்தை இப்போ அவங்க கட்டணும். சாலமோன் கட்டினது பிரம்மாண்டமான ஆலயம். 7 வருடங்களாக அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டி முடித்தான். அதற்கு ஈராம் என்கிறதான ஒரு ராஜாவினிடத்திலே அவன் ஆட்களை அனுப்பி அதற்கான கேதுரு மரங்கள், பலகைகள், பொன் வெள்ளி, தாவீது சேர்த்து வைத்தது, இதெல்லாம் சேர்த்து பெரிய திட்டம் போட்டு கட்டப்பட்ட ஆலயம் அது. ஆனால் இப்பொழுது செருபாபேல் என்கிறதான ஒரு சாதாரண மனிதன், யோசுவா என்கிறதான ஒரு ஆசாரியன், இவர்களே இப்போ 70 வருஷமாக எதில் இருந்திருக்காங்கன்னா அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? அவன் செருபாபேல் பார்த்தா கையில் ஒரு கல், தூக்கு நூல், இது 2 தான் இருக்குது. இந்த 2 வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்டார்ட் த ப்ராசஸ்ன்றாரு, ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட், ஆரம்பின்றாரு. அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே ஒரு கையில் நூல் வச்சுருக்கேன், ஒரு கையில் கல் வச்சுருக்கேன், இதை வச்சு நான் பிரம்மாண்டமான சாலமோனின் ஆலயத்தை பார்க்கணும், மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை நான் எப்படி கட்டுவேன்? ஆனால் வார்த்தை வந்துட்டு இருக்குது, வாக்குத்தத்தம் வந்துட்டு இருக்குது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்குன்ற அந்த வாக்குத்தத்தம் வந்துட்டு இருக்குது, ரேமா வந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே கையில் பார்த்தா ஒரு கல் இருக்குது, ஒரு நூல் இருக்குது. இந்த காலவேளையில் உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கலாம். பாஸ்டர், நீங்கள் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டீங்க, நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தா சூழ்நிலையில் ஒரு கல்லும் ஒரு நூல் தானே இருக்குது. இது 2 வச்சு நான் என்ன செய்ய முடியும்? இதனால் நான் எப்படி கட்ட முடியும்? உங்கள் யோசனையில் நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு யோசனை உங்களுக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் அங்கே பிடித்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களை கட்ட வைக்க போகுது. அதுதான் உங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற போகுது. அதுதான் கர்த்தர் கொடுத்ததான பிளானை நிறைவேற்ற போகுது. அது வேறு ஒன்றும் அல்ல. அங்கே 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்தில், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அப்போ ஒரு கல்லும் ஒரு நூலும் சிறிய பொருளையும் நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ என்ன யோசிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிருபை மாத்திரமல்ல, கிருபையின் மேல் கிருபை. அப்போ இப்போ கட்ட வைக்க போகிறது என்ன தெரியுமா? உங்கள் சாமர்த்தியம் இல்லை, உங்கள் யோசனை இல்லை, நீங்கள் பண்ண போகிறதில்ல. அங்கே ஆண்டவர் டபுள் கிரேஸ் கொடுக்க போகிறாரு, கிருபையின் மேல் கிருபை. இது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் எங்குமே கொடுக்கப்படாத ஒரு அனுபவம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் கூட அவங்க ஸ்தோத்திரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் தான் சொல்லி முடித்தாங்க. கிருபை தான் கட்டி கொடுத்தது தாவீதின் ஆலயத்தை, சாலமோனின் ஆலயத்தை. ஆனால் அந்த 2வது ஆலயமாகிய செருபாபேலின் ஆலயத்தை கிருபை கட்டி கொடுக்கல, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? அன்னோன் சோர்ஸஸை திறப்பார். உங்களால் யோசிக்க முடியாத சோர்ஸஸை கர்த்தர் திறப்பார்.
இவங்களுக்கு எஸ்ரா 6 அதிகாரம் 22 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை கட்டும்போது அசீரிய ராஜா அவனாக வந்து உதவி செய்கிறான். அசீரியன்ட்டு 5 பைசா வாங்க முடியாது. அசிரியன்ட்ட நம்ம வந்து உதவியே கேட்க முடியாது. அவனே நம்மளை நெருக்கிறவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அசிரிய ராஜாவுடைய இருதயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கமாய் கர்த்தர் சார்ந்திருக்க பண்ணினார். அந்த தேவன் தான் சொல்கிறாரு, ஒரு கல் ஒரு நூலை கொண்டு நான் செய்வேன்றார். அது மாத்திரமல்ல, கோரேசின் ஆவியை எழுப்புகிறார். அவன் ஒரு அந்நிய ராஜா. எதெல்லாம் நேபுகாத்து நேச்சார், பொண்ணு வெள்ளி பனிமுட்டுகள்லாம் எடுத்துகிட்டு போனான் 70 வருஷத்துக்கு முன்னாடி, அதை அப்படியே டபுளாக வெயிட் போட்டு திருப்பி கொடுக்குறான். இதை யாரால் செய்ய முடியும்? என் தேவனால் செய்ய முடியும். நீ யோசிக்கிறீங்களா? அந்த காலவெளியில் ஆண்டவரே, செருபாபேல் அப்படி தான் யோசித்தான். ஆண்டவரே, ஒரு கல் ஒரு நூல் எனக்கு ஒத்தாசையே இல்லை ஆண்டவரே. இல்லை செருபாபேலே, உனக்கு கிருபை மாத்திரம் இல்லை, கிருபையின் மேல் கிருபையை தரன்ல. அப்போ அசீரிய ராஜா வருவார், கோரேசின் ஆவியை எழுப்புவேன், எதெல்லாம் ஒத்தாசை வேணுமோ எழுப்புவேன். நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் ஒரு காரியத்தை செய்ய, நல்ல மூளைக்கல்லை போடு, அஸ்திபாரத்தில் நில்லு, நான் அதை செஞ்சு கொடுக்க போகிறேன். அந்த கல் வேறு யாரும் இல்லை, கிறிஸ்து. அந்த கிறிஸ்து மேலே நீங்கள் மூளைக்கெல்லாம் கிறிஸ்து மேலே உறுதியாக நில்லுங்க. தூக்கு நூல் வேறு ஒன்றும் அல்ல, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுக்கத்திலும் கிறிஸ்துவிலும் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். இந்த காலை வேளையில் சின்னதாக இருக்கிற பாஸ்டர், சிறிய பொருளாக இருக்குது பாஸ்டர், என்ன கொண்டு செய்வாரா பாஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், ஆமாம் பிரதர், உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்களை வச்சு இந்த திட்டத்தை பார்க்காதீங்க, உங்களை வச்சு உங்கள் குடும்பத்தை பார்க்காதீங்க, உங்கள் வேலையை பார்க்காதீங்க. கர்த்தரை வச்சு பாருங்கள். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதை அவர் நிறைவேற்றியே தீருவார். வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்ற வல்லவர். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு கல் ஒரு நூல் இவைகள் தான் எங்களிடத்தில் இருக்கின்றன, சிறிய பொருட்கள். இதை கொண்டு நாங்கள் என்னப்பா செய்ய முடியும்? ஆனால் பெரிய திட்டமாக தெரியுதே. என் குடும்பத்தை நடத்தணுமே, என் வருமானத்தில் ஒன்றும் இல்லையாப்பா, நாங்கள் நடத்தணுமே, என் பிள்ளைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டணுமே, என்னுடைய அனுதின காரியங்களை நான் பார்க்கணுமேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். நீ சொல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை மாத்திரம் இல்லாண்டவரே, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ், டபுள் கிரேஸை நீங்கள் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய சொன்னதை நீங்கள் செய்து கொடுக்குறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்னோன் சோர்ஸஸை, இவங்க எதிர்பார்த்திராத இடங்களிலிருந்து ஒத்தாசைகளை கர்த்தர் எழுப்புகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் இருக்கிற ஊழியங்கள், தேவைகள், வேலைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே கிருபையோடு உங்களை நடத்துவாராக. அமேன்.